வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. என்னங்க எல்லோரும் தாங்க முருங்கைக்கீரை சூப் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த முருங்கைக்கீரையில் கெரோட்டின் உள்ள சத்து இருக்குங்க. அந்த சத்து அழியாமல் வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்களேன், உங்களோட இம்யூனிட்டி லெவலே ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கும்போது கண்டிப்பாக என்னென்ன நன்மைன்னு இப்போ பார்க்கலாம். பெண்களுக்கு ஒரு 30+ 40+ங்கும் போதே ரத்தமெல்லாம் கம்மியாயிடுது. அதனால் இந்த சூப் வச்சு குடிக்கும்போது ஹீமோக்ளோபின் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கணும். அதேமாதிரி சுகர் பேஷண்ட் சுகர் லெவல் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறக்கு இந்த சூப் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சூப் குடிக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லா ரிடியூஸ் ஆகி பிபியெல்லாம் நார்மலாக நேரத்துக்கு சாப்பிடாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வீட்லேயெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் ஆகிடுது. அதனால் செரிமான பிரச்சனை வருது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையும் இந்த சூப் குடிக்கிறனால நம்ம சரி செஞ்சுக்கலாம். இதய பிரச்சனை உள்ளவங்களும் இந்த சூப் குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிகிறவங்க குறைச்சிருவாங்க. பட் இதயத்தில் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த சூப் குடிக்கும்போது அதில் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் நமக்கு கரைச்சிடும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். கண் பார்வை நல்லா தெரியும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்த்துட்ருக்கறனால இந்த சூப் குடிக்கிறனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறனால கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு இதுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். சளி தொந்தரவு உள்ளவங்க, சைனஸ், ஆஸ்மா, நெஞ்சு சளி இந்த மாதிரி சளி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த சூப் ரெகுலராக கொஞ்சம் 48 டேஸ் பக்கம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். மார்னிங் டைம் இந்த கெரோட்டின் சத்து குறையாமல் இந்த சூப்பு வச்சு குடித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொப்பை நல்லா குறையும். ஒரு 48 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டை விட இதில் விட்டமின் ஏ 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு டம்ளர் பாலை விட இதில் 4 டைம்ஸ் கால்சியம் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. வேறு கீரையை கம்பேர் பண்ணப்போ கூட இதில் 2 டைம்ஸ் அயன் நமக்கு கிடைக்கிது. ஆரஞ்சு விட்டமின் சி இருக்குது இல்லையா, இதில் 7 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. தயிர் இதெல்லாம் சாப்பிடும்போது இதை விட கம்பேர் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி சத்துள்ள கீரையை நம்ம கெரோட்டின் சத்து குறையாமல் எப்படி சூப் வச்சு குடிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். மண் பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதி வர நேரத்தில் சீரகம் கொஞ்சம் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, உப்பு வேணும்னா நீங்கள் இப்போவே சேர்த்திக்கலாம். நான் கடைசியாக போட்டிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரையை தயவு செஞ்சு முன்னாடி போட்டுறாதீங்க. கடைசியாக கொதி வந்ததுக்கப்புறம் தான் கீரை போடணும். நல்லா கொதி வருது பார்த்திங்களா? நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சத்து இருக்கும். நல்லா இப்போ கொதி வந்துச்சு பார்த்திங்களா? நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கீரையை 2 கை ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா 2 கை போட்டு நல்லா டிப் பண்ண போகிறோம். நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு நல்லா மூழ்கிற அளவு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போது உப்பு போட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து அதை வடிகட்டி அதில் மிளகுத்தூள் தூவி, காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் தூவி அதை சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதை இப்படி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையோட சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி கீரையை செஞ்சு பாருங்கள். நீங்கள் குக்கரில் எல்லாம் வைக்காமல் அடுப்பில் வச்சு நல்லா கொதியெல்லாம் விட்டு அந்த கீரையோட சத்து ஃபுல்லாக போயிடும். நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா பலன் கிடைக்கும். நம்ம செஞ்சதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய சித்தர் பாடலில் வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முருங்கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம்னா சத்து போயிடும். இதே அகத்திய கீரையை வேக வைக்காமல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி முருங்கைக்கீரையை எப்படி தான் சாப்பிடணும், அகத்திக்கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அங்கே ஆரோக்கியமாக இருக்கலாம். நமக்கு நாமே மருத்துவர். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.